அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், அன்னாசி முக்கு, எல்லாம் ஜாதிபத்திரி எல்லாமே போட்டு தாளித்து விட்டுட்டோம். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா அதை ஓரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயிலே அப்படியே அழகாக வறுத்து சவப்பான ஒன்று எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கிறேன். கடைசியாக போட்டு நம்ம கிண்டி கிளறிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வாசனை கமன்னு வருது. இந்த முந்திரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக வந்துட்டு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக இதை நம்ம அப்படியே வச்சுட்டு கடைசியாக நம்ம போட்டு அப்படி கிண்டிட்டோம்னா அந்த கிறிஸ்பி அப்படியே இருக்கும். அதுக்காக தான் முதலுக்கே வறுக்கிறது. ஓகே, இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, அப்புறம் ஜாதிபத்திரி, இது எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு குறைய அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கிண்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். ஸோ சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ கிளண்டு வரும்போது நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தக்காளி போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா உப்பு. நான் வேறு எதுவுமே போடல. தயிர் போடுவோம், அது அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தேவை உப்பு போட்டுட்டு கிண்டிக்கணும். கிண்டிட்டு நல்லா அது கொஞ்சம் லேசாக முருகணுன்னே நம்ம வந்து தயிர் முருகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்துட்டால் போதும். அது கூட வந்து நம்ம வந்து தயிர், கெட்டி தயிர், பசுமாட்டு தயிர், நம்ம வீட்டு தயிர், அதை வந்து நம்ம அதில் போட்டு நம்ம கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கலாம். தயிர் எங்கே வச்சுட்டேன், தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் மிளகு வந்துடுச்சு. ஸோ இந்த டயத்தில் தான் நம்ம வந்து தயிரை போடணும். தயிர் போடும்போது கறியும் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் லேசாக புளிப்பு தன்மையை கொடுக்கும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு அரை கை இருந்தால் கூட போகிறோம். நம்ம காட்டு புதினா, நம்ம காட்டு கொத்தமல்லி இது. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டும் செய்யலாம், போடாமல் கூட நிறைய முறை செஞ்சுருக்கேன். நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு, அதுக்காக நான் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு கிண்டிக்கலாம். கிண்டினோம்னா அந்த மசாலாவோட சேர்த்து இது இந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணுமா? இது குட்டி குட்டியாக அதனால பொரிச்சு அலசி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த விறகு அடுப்பில் செய்கிறது தாங்க டேஸ்ட்டே. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு விறகு அடுப்பில் செய்கிறது தான். எல்லா பொருளும் கிட்ட எடுத்து வச்சுட்டு செஞ்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக முடியும். நமக்கும் செய்யறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். ஒன்றும் தேடி அந்த தயிர் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் நல்லா விறகு தீ நல்லா எரியுது. ஒரேடே எரியக்கூடாது, ஆனால் இது லெவலான தீ தான். இப்போ தயிர் போட்டுக்கலாம். 1 கப் தயிர், ஒரு டபரா கப்பில் 1 கப் தயிர். இதையே நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சுருண்டு வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் பீஸ் போட்டுக்கலாம். லெக் பீஸு எல்லாமே இருக்குது. 5 பீஸு பார்த்திங்களா, எல்லா சைஸ்லையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி வடிச்சிட்டு இதை நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விடணும். 4 ஒரு லெக் பீஸ் வச்சுருக்கோம். மீதெல்லாம் வந்து பாடி பீஸ் தான். அது
சிக்கனை வந்து உடைக்காமல் அந்த அடியோடு கிண்டி விடும்போது அந்த சிக்கனில் அந்த மசால் எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக நல்லா உள்ள அப்சர்வ் ஆகிக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடலாம். நம்ம ரொம்ப பெரிய பீஸ் இல்லை, சின்ன பீஸ் இல்லை, மீடியம் பீஸாக நம்ம எடுத்துருக்கோம். இது சரியாக இருக்கும் அந்த பீஸு. இப்போ இது வந்து இப்போ நம்ம கிண்டி அது கறியில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளும் நமக்கு வந்து இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றாயிக்கும். இப்போது கறியில்ற மசாலாவை எடுத்துக்கிட்டு தண்ணி வெளியில் விடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டணும். இப்போ பாருங்கள், அந்த கறி நல்லா உருண்டு முன்ன போட்ட குவான்டிட்டிக்கு வித்தியாசம் தெரியும். கறி கொஞ்சமாக சுருண்டு அப்படியே தண்ணி எல்லாம் வெளியில் விட்டுருக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டோம்னா அளவாக சாஃப்டாக வெந்துடும். அது வந்து அரை பதம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம அப்படியே அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், என்ன பண்ண தண்ணி வச்சு கொஞ்சம் கறி நல்லா சொன்ன இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இன்னொரு முறை கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் அதுதான் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறி உருண்டு வந்துருச்சு. ஸோ அந்த இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதாவது சின்ன டம்ளரில் 6 டம்ளர், அப்போ 2 டம்ளர் வரும் இல்லையா. ஸோ நான் வந்து அந்த பெரிய டம்ளரில் 6 டம்ளர், அது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அது பிடிக்கும். ஸோ அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கறியும் வந்து பார்த்திங்கன்னா 1,4 கிலோ கறி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி 1,4 கறி. இது நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நான் வந்து குத்துமதிப்பாக தான் போட்டிருக்கேன். நான் போட்ட மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்களும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் வந்து ஒரு கொட்டை விழுந்துச்சு. சரி, அதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் சாதம் பலபலன்னு வரும், அதுக்காக தான். இது ஒன்றும் ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே நம்ம பிளேட்டை வச்சு மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி கறி வெந்திருக்கோம் பாதி பதத்துக்கு மேலே. இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துடும். நம்ம சுடு தண்ணியும் ஊற்றலாம். நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி குயிக்காக ஆகணும், இல்லை அந்த சூடு குறையாக இருக்கணும்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லது தான். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து அரிசி இப்போ போட்டுக்கலாம். ஓகேங்களா? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்டர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரிசி கழுவி வச்சுருக்கேன் வடித்து. ஸோ அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே அந்த அரிசி போட்ட உடனே அந்த எண்ணெய் மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே அழகாக வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த இயற்கையோடு உட்காந்து கேஸில் செய்யாமல் விறகு அடுப்பில் செய்கிறது ஒரு தனி சுகம். பக்கத்தில் மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் சவுண்டு, குருவிகள் சவுண்டோடு அப்படி இயற்கையாக உட்காந்து நம்ம செய்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது அரிசி வேகட்டும். வெந்த பின்னாடி கொஞ்சமாக நம்ம நெய் போட்டு கிண்டி நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கவர் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும், 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா நல்லா சாதம் மிளண்டு வந்திருக்கும். இன்னொரு தடவை கிண்டி விடலாம். ஏன்னா அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஒரு முறை கிண்டி விட்டால் போதும். ரொம்ப கசகசம் பண்ணால் அரிசி உடஞ்சிரும். அடியோடு அப்படி கிண்டி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அந்த அடி பிடிக்காமல் எல்லாம் வந்துடும். இப்போ இன்னொரு முறை மூடி வச்சிடணும், சாப்பாடு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம தம் போடலாம். தம் போடாமல் நம்ம அப்படியே கூட இருக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு தண்ணெல்லாம் நான் வந்து குறைச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து வேகமாக வச்சோம்னாக்க அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், அந்த நெருப்பில் மட்டும்தான் அது வெந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து நான் இது பண்ண போகிறது கிடையாது. அடுப்பு வர பிடிச்சிச்சு. ஓகே, தண்ணி இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இந்த நேரத்தில் நம்ம அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். பர்ஃபெக்டாக ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த தம்மில் இருந்தால் போதும். நான் இதில் எந்த விதமான ஃபுட் கலரும் போடலை. ஒன்லி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டு கிளறினோடனே அது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள்.
இப்போது டைம் முடிச்சு நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. ஒரு கிளறி நம்ம முடிச்சுட்டு அப்புறமா பிளேட்டில் பரிமாறி சாப்பிட்லாம். ஓகே, பாய். நெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாக்கணும். நெய் மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வா, போட்டு கிளற வைக்கலாம். அரிசி வந்து இப்போ 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கு. இந்த மாதிரி நான் சமப்படுத்தி பிளேட் வச்சு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய நெருப்பு தணலாக அதனால் புழுங்கி ஃபுல்லாக குக் ஆகிடும்.